ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல் மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், இது 3 மார்க்லேயும் கேட்கலாம். சில டைம்ஸில் வந்து 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜோன் ரிஃபைனிங், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது வந்து 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். அடுத்து மினரல் அண்ட் ஓர் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. இது 2 மார்க் 3 மார்க், சில டைம்ஸில் 5 மார்க்கில் ஆப்ஷன்ஸில் கூட கேட்கலாம். அடுத்து எல்லிங்கம் டயக்ராமோட லிமிட்டேஷன்ஸ் வந்து 2 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம், 3 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், ஜோன் ரிஃபைனிங், இது 3 கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2ல் இனட் பேர் எஃபெக்ட், இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் போரான் ஆலம், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய யூசஸ் இருக்கும். இதில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியாது, ஆனால் ஈஸியாக இருக்கிறத மட்டும் படித்தாலே கொஞ்சம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து டைபோரின் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு இதை பற்றி கொஞ்சம் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பர்ன்ட் ஆலம், இது ஈக்குவேஷன்ஸும் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதனால் இதை பார்த்துக்குங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இனட் பேர் எஃபெக்டும் டைபோரினும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3ல் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன், ப்ராஸ்பரஸ், ஆக்சிஜன், இந்த யூனிட்லேயும் நிறைய யூசஸ் இருக்கும். இதுலேயும் நீங்கள் சிலதை மட்டும் தெளிவாக படித்தாலே போதும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ஆலோட்ராபிக் ஃபார்ம் ஆஃப் ப்ராஸ்பரஸ், ஃபாஸ்பரசன்ஸ், டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் H2SO4 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டெக்கான் ப்ராசஸ், இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடரோட ஈக்குவேஷன் எழுதி அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் அக்வாரிஜியா ராயல் வாட்டர், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அடுத்து இன்டர் ஹாலஜன் காம்போனன்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 3 மார்க்லேயும் கேட்பாங்க. எக்ஸாம்பிளோட கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் இதில் கீழே சில யூசஸ் கொடுத்துருக்கேன், இதை கொஞ்சம் படித்தா கொஞ்சம் ஏதாவது 2-3 அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹோம் சிக்னல், இது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4, இந்த யூனிட் வந்து குரோமைட் டெஸ்ட், இந்த லேந்தனைடு அண்ட் ஆக்டினைடு டிஃப்ரென்ஷியேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் விச் இஸ் ஸ்டேபிள் Fe2+ ஆர் Fe3+, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து இண்டஸ்ட்ரியல் காம்போனன்ட்ஸ், இது வந்து அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஷின், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ஜஸ்டிஃபை த பொசிஷனல் லேந்தனைடு அண்ட் ஆக்டினைட்ஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குரோமைட் குளோரைட் டெஸ்ட், லேந்தனைடு, ஆக்டினைட், விச் இஸ் ஸ்டேபிள் Fe2+ ஆர் Fe3+, இன்டர்ஸ்டேஷனல் காம்போனன்ட், ஜஸ்டிஃபை த பொசிஷன், இந்த 5மே இம்பார்ட்டண்டான கொஷின், கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5ல் வெர்னர் பாஸ்லேட் தியரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான 5 மார்க். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் ஆப்ஷன்ஸில் வர மாதிரியும் கேட்பாங்க. அடுத்து நேமிங்ஸ் நிறையா வரும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் நேமிங் படிங்க, இல்லைனா அது ஆப்ஷனில் விடுற மாதிரி மீதி கொஷின்ஸை படிங்க. நெக்ஸ்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி. அடுத்து லிமிட்டேஷன் ஆஃப் VBT வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லை சில டைமில் கம்பல்சரியாக கூட கேட்பாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வெர்னர் பாஸ்லேட்ஸ், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் VBT, இது 3மே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 6, இந்த யூனிட் கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான், இதில் கொஞ்சம் மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ் சாலிட், ஒரு டேரக்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் பிராக்ஸ் ஈக்குவேஷன், இது வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்து பேக்கிங் எஃபிஷியன்ஸ் ஆஃப் BCC, இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. அண்ட் SC, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இது ரெண்டும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். அடுத்து எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா மெட்டல் SS, மெட்டல் டிஃபிஷியன்சி அண்ட் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், இது எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 7, இந்த யூனிட்டில் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் 2 மார்க் கொஷின். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த 2 செகண்ட் கொஷினும் 3rd கொஷினும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து படிங்க. அடுத்து 4th கொஷின் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் அல்ல 3 மார்க் கொஷின். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில டைமில் 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்பாங்க. 2 மார்க்கில் கேட்டால் 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க, 3 மார்க்கில் கேட்டால் 3 எக்ஸாம்பிள் எழுதுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். சில டைமில் இதை கம்பல்சரி கொஷினில் கூட கேட்கலாம்.
அடுத்து அர்கினியஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதோட டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட், எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அது ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், அது எல்லாத்தையும் எழுதுங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப் லைஃப் பீரியடும் அர்கினியஸ் ஈக்குவேஷனும் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் யூனிட் 8. இந்த யூனிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ், அர்கினியஸ் கான்செப்ட் அண்ட் லிமிட்டேஷன், லவ்ரி பான்சன் தியரி, லீவிஸ் கான்செப்ட், இந்த ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். சில டைம் டேரக்ட் 5 மார்க்காகவும் கேட்பாங்க. டிஃபைன் பிஹெச் வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். அடுத்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவும் டேரக்ட் 5 மார்க் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். காமன் அயான் எஃபெக்ட் வந்து 3 மார்க் கேட்பாங்க. ஆண்டர்சன் ஹாசன்பர்க் ஈக்குவேஷனும் 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச், ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ஆண்டர்சன் ஹாசன்பர்க் ஈக்குவேஷன், இது 3மே டேரக்ட் 5 மார்க். இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9. இதுவும் ஓரளவுக்கு மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான். இதில் வந்து டிஃபைன் இஎம்எஃப் ஆஃப் செல் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவலன்ட் கண்டக்டிவ் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஏசி இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோலிசிஸ் கொஷின் வந்து சில டைமில் கம்பல்சரி கொஷினாகவும் கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க். இந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோலாரஸ் லா, அடுத்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எஸ்ஹெச்இ, அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான டேரக்ட் 5 மார்க். இந்த நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சில டைமில் ஸ்ட்ரெயிட்டாக 5 மார்க்கும் கேட்டுறாங்க, இல்லை சில டைமில் 3 மார்க்காகவும் கேட்குறாங்க. 3 மார்க்கில் கேட்டால் டேரக்ட் ஸ்டெப்ஸாக போடுங்க, 5 மார்க்கில் கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. அடுத்து ஃபேரடைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா, இது 2 லாவும் கொடுத்து அதோட ஃபார்முலா இருந்தால் அதை எழுதுங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் லித்தியம் அயான் பேட்டரி, இது 2 மார்க் தான். கால்வானிக் செல் வந்து அதோட செல் டயக்ராம் வரைஞ்சி அதோட ஈக்குவேஷன் போட்டிங்கனாலே 5 மார்க் கிடச்சிரும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோலாரஸ் லாவும் நெக்ஸ்ட் ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 10. இந்த யூனிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இம்பார்ட்டன்டானது. டிஃபைன் கேட்டலிஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 5 மார்க்லேயும் சில டைமில் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்பாங்க. இந்த 4வது கொஷினும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் யூனிட் 11. இந்த யூனிட்லேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற கொஷினை மட்டும் படித்தாலே சில டைமில் உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியும் வரலாம். அப்படி வரலன்னா நீங்கள் கொஞ்சம் சாதா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து யூனிட் 11 விக்டர் மேயர் டெஸ்ட். உங்களால் ஃபுல் டெஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுத முடியலன்னா அதோட ரிசல்ட் மட்டும் எழுதுங்க. அதாவது இந்த ப்ரைமரி ஆல்கஹால் கிவ்ஸ் அந்த கலர் மட்டும் எழுதினாலே ஓரளவுக்கு சில ஸ்டாஃப்ஸ் வந்து மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சேட்செப்ஸ் ரூல். அடுத்து டவ்ஸ் ப்ராசஸ். இந்த டவ் ப்ராசஸ் ரிப்பீட்டட் கொஷின், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த 3 கொஷின் மட்டும் படித்தாலே ஓரளவுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் யூனிட் 12. இதில் வந்து ரோஸ்மண்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு இதில் வந்து 3 மார்க்கில் கேட்குற மாதிரி இருந்தால் இதோட பேரியம் சல்ஃபேட் என்ன யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து பேரியம் சல்ஃபேட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த கேட்டலிஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் யூரோட்ராப்பினோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி அதோட யூஸஸும் சேர்த்து எழுதுனீங்களாலே உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக உண்டு. இதில் 2 ரியாக்ஷன் இருக்குது, ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசாரோ ரியாக்ஷன். இந்த 2 ரியாக்ஷன்லேருந்து கம்பல்சரி சில டைமில் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனாலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது 2ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் படித்தாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற 4மே கொஞ்சம் படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 13. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோஃபார்ம் அசிஃபார்ம், இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இது ரிப்பீட்டட் கொஷினாக இருக்கும். இந்த ஒரு ரியாக்ஷன் தான் இந்த யூனிட்டில் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின். அதனால் இந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் படிச்சிருங்க, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. நெக்ஸ்ட் யூனிட் 14. இதிலேருந்து கொஞ்சம் ஈஸியான யூனிட்ஸ் ஆரம்பிக்கும். இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது வந்து தனித்தனி 5 மார்க் கொஷின்ஸ். நீங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே 5 மார்க் உண்டு. அடுத்து டிஃபைன் ஆனோமர்ஸ், இது 2 மார்க் கொஷின். அடுத்து ஃபேட் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அப்படி அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதணும், எது ஃபேட் சால்யூபிள் அண்ட் எது வாட்டர் சால்யூபிள்னு. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது இல்லாத சில கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. இது சில டைமில் 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். 3 மார்க்கில் கேட்டால் ஒரு 3 பாயிண்ட்ஸ் அல்லது 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். அடுத்து டிஃபைன் ஹார்மோன்ஸ், இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இந்த யூனிட்லேயும் நீங்கள் கொடுத்துருக்கிற 4 கொஷின் படித்தாலே ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் யூனிட் 15. இந்த யூனிட்டில் வந்து டிஃபைன் டிஎஃப்எம் ஆஃப் சோப், இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். வாட் ஆர் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது வந்து 2023 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்.
அடுத்து க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இது வந்து கொஞ்சம் பெரிய கொஷின் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதில் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதுனீங்களாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த யூனிட்லேயும் இருக்கிற 3 கொஷினையும் படிங்க. அவ்வளோதான். கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கிற கொஷின் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின் படித்தா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கொடுத்துருக்கிற கொஷின்ஸை மட்டும் படித்தாலே ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அதிகமான மார்க் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸையும் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸை விடாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 80+ எடுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.